அனைவருக்கும் வணக்கம். குஜராத் மாநிலம் வடோதரால சன்சின் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல குஷ்பு ஜானி அப்படின்ற ஒரு 20 வயசு பொண்ணு பிகாம் தேர்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க வீட்டில் அப்பா அம்மாவோட வீட்டில் இருக்காங்க. இந்த குஷ்புக்கு ஒரு அக்கா இருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த குஷ்பு படிச்சது எல்லாமே இங்கே லோக்கல்லே தான். அதே மாதிரி காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறது பக்கத்தூர்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க. டெய்லியும் காலையில் போனாங்கனாக்கா காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த குஷ்பு ஊரில் ரொம்ப நல்ல பேர் இருக்குது. ஏன்னா ரொம்ப நல்ல பொண்ணு. அதனால இந்த குஷ்புக்கு நிறையா மாப்பிள்ளை வரன்லாம் தேடி வந்துக்கிட்டு தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் இந்த குஷ்புக்கு மேரேஜ் பண்ணிக்கிறத வீட்டில் ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலைமையில டிசம்பர் 11ஆம் தேதி 2019 அன்னைக்கு குஷ்பு அவங்களோட சொந்தக்காரங்க மேரேஜ் பக்கத்தூரில் நடந்துட்டு இருக்கு. இந்த மேரேஜுக்கு போகிறதுக்காக குஷ்புவோட அப்பாவும் அம்மாவும் காலையில் போயிட்டு நாங்கள் ஈவினிங் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி குஷ்புகிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. குஷ்பு மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க, வேற யாரும் கிடையாது. பெரிய பொண்ணு அப்படின்றதுனால ஒன்றும் பயம் கிடையாது தனியாக இருக்கிறதுக்கு. அதே மாதிரி வில்லேஜ் ஏரியா தான். ஸோ எந்த ஒரு பயம் கிடையாது. அக்கம் பக்கம் எல்லாரும் சொந்தக்காரங்களாக தான் இருக்காங்க. மேரேஜுக்கு போன குஷ்புவோட அப்பாவும் அம்மாவும் சாயந்தரம் 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு பார்த்தாங்க வீடு திறந்து கிடக்குது. ஆனால் குஷ்பு அழகானா. பக்கத்து வீட்டில் ஏதாவது போயிருக்காங்களான்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்க்குறாங்க. ஆனாலும் குஷ்பு அப்போதைக்கு காணாம். குஷ்பு தன்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்கோ இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூட போயிருக்கலாம். போயிட்டு கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம் அப்படின்றதுனால சரி எதுக்கும் ஃபோன் பண்ணி நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் குஷ்புவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இது வரைக்கும் ஃபோன் குஷ்பு சுவிட்ச் ஆஃப் பண்ணது கிடையாது. அதனால இந்த தடவை சுவிட்ச் ஆஃப்ல இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் பதட்டம் ஆகிறாங்க. இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீட்லையும் விசாரிச்சு பார்க்குறாங்க. ஆனாலும் பொண்ணு வரவே இல்லைன்னு சொல்லி தான் சொல்றாங்க. அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கால் பண்ணி விசாரிச்சு பார்க்குறாங்க. அங்கேயே பொண்ணு வரலன்னு சொல்றாங்க. ஒரு வழியா குஷ்புவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களும் குஷ்பு இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. நேரம் ஆக ஆக குஷ்புவோட அப்பாவும் அம்மாவுக்கும் கொஞ்சம் பதட்டம் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கு. ஒரு வழியா நைட்டு 10 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு தன்னோட பொண்ணை காணோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. போலீஸ் ஒரு வழியா அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு உடனடியாக என்கொயரி ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் குஷ்புவோட அம்மா கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க கடைசியா உங்க பொண்ணை எப்போ பாத்தீங்க என்னன்னு சொல்லி டீட்டெயிலா கேட்கறாங்க. இது மாதிரி மேரேஜ் போயிட்டு வந்தோம், பொண்ணு காணான்னு சொல்லி அவங்க தெரிஞ்ச எல்லா விவரத்தையும் அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க, அக்கம் பக்கத்து வீடு. அது மட்டும் இல்லாம குஷ்பு படிச்ச அந்த காலேஜுக்கு நேரில் போயிட்டு காலேஜில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்கிட்டையும் குஷ்புவோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் குஷ்புவை பத்தி டீட்டெயிலா எல்லாம் விசாரிக்கிறாங்க. ஆனாலும் அந்த பொண்ணு எங்க போயிருக்கு அப்படின்ற விஷயம் மட்டும் சுத்தமா போலீஸுக்கு தெரியவே கிடையாது. இந்த விசாரணையில போலீஸுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குஷ்பு யாரையும் லவ் பண்ண கிடையாது அப்படின்ற விஷயம் கிளியரா தெரியுது. ஸோ லவ் பண்ணியிருந்தா கூட லவ் பண்ற பையனோட ஓடி போயிருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் வரும். காதலிக்கவும் இல்லை அப்படின்றதுனால அந்த பொண்ணு எங்க போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் மட்டும் சுத்தமா தெரியவே கிடையாது. ஒரு வழியா குஷ்புவோட போன் கால் டீடைல்ஸ் போலீஸ் எடுக்கிறாங்க. கால் டீடைல்ஸை பார்க்கும்போது மதியம் 2 மணிக்கு தான் அந்த போன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கிறது தெரியுது. அதுவும் லாஸ்டா அந்த சுவிட்ச் ஆஃப் ஆன டைமும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ அதே ஊர்லேயே தான் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. 2 மணி வரைக்கும் ஆன்ல தான் இருந்திருக்குன்னு சொல்லி போலீஸுக்கு கிளியராக தெரியுது. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது அந்த ஊரை சேர்ந்த சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு கிளம்பி போன ஒரு 1 ஹவர்லேயே இந்த பொண்ணு குளிச்சுட்டு கிளம்பி எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த பொண்ணு எங்க போயிருக்காங்க, ஃபோன் ஆனால் அதே ஏரியாவில் தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஒரே கன்ஃபியூஷன். கடைசி வரைக்கும் அவங்க எங்க போயிருக்காங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியல. இந்த பொண்ணோட கால் டீடைல்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது இன்னொரு விஷயம் கிளியரா தெரிய வருது. என்னன்னா 2 மணிக்கு போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஆனா 1 மணிக்கு ஒரு கால் பேசியிருக்கிறது தெரியுது. யார் அப்படின்னாக்க குஷ்புவோட அக்கா கிட்ட தான் குஷ்பு பேசியிருக்காங்க. குஷ்புவோட அக்கா கிட்ட போயிட்டு போலீஸ் விசாரிக்கிறாங்க. நீங்க லாஸ்டா எப்ப பாத்தீங்கன்னு கேட்கும்போது நான் தான் என் தங்கச்சியை பேங்க்குக்கு வர சொன்னேன். நாங்க 2 பேரும் ஒன்னா பேங்க்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன், தங்கச்சி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டு 1 மணிக்கு கால் பண்ணி எனக்கு நான் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி சொன்னா அப்படின்னு சொல்லி அவங்க அக்காவும் சொல்றாங்க. இவங்க சொன்னதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு சொல்லி போலீஸ் பார்க்கும்போது அவங்க சொன்ன மாதிரியே தான் கால் டீடைல்ஸ்ல இருக்கு. 1 மணிக்கு லாஸ்டா கால் பண்ணி சொன்ன விஷயம் இருக்கு. குஷ்பு பேங்க்குக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு தெரியுது. பேங்க்ல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறாங்க. அங்கே ஃபுட்டேஜ் எடுக்கும்போது அவங்க அக்கா தங்கச்சி 2 பேருமே வந்தது கிளியரா இருக்கு. இந்த சம்பவம் நடந்த சரியா 3 நாள் கழிச்சு டிசம்பர் 14ஆம் தேதி போலீஸுக்கு ஒரு கால் வருது. என்ன அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஏரியில ஒரு பாடி மிதக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி தகவல் சொல்றாங்க. போலீஸ் ஃபாரன்சிக் டீமோட
அந்த பாடி யாருது என்னன்னு சொல்லிட்டு பார்க்க வர்றாங்க. அந்த பாடி வந்து ஆல்ரெடி வந்து உப்பி போய் மிதந்துட்டு இருக்கு. அந்த பாடியை சுற்றி ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் சுற்றி இருக்கு. அதுக்கு மேலே வந்து ஒரு சாக்கு பை வந்து சுற்றி இருக்கு. அதுக்கு மேலே வந்துட்டு பெட்டோட அந்த மெத்தையை வந்து சுற்றி இருக்கு. இந்த மாதிரி சுற்றி தான் அந்த பாடி வந்து மிதந்துட்டு இருக்கிறது தெரியுது. அந்த பாடி யாரோடதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பார்த்தவங்க எல்லாருமே கிளியரா சொல்றது குஷ்புவோட பாடி தான் சொல்லி சொல்றாங்க. அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. அவங்களும் தன்னோட பொண்ணுன்னு தான் சொல்லிட்டு அந்த இடத்துல கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு போலீஸ் வந்து அனுப்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணை கொன்னது யாரு, எதுக்காக கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஆங்கிலையும் வந்து விசாரணை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. குஷ்புவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து போலீஸுக்கு வருது. அந்த பொண்ணு எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பொண்ணை வந்து யாரும் ரேப் பண்ண கிடையாது அப்படிங்கிறதும் கிளியரா தெரியுது. அது மட்டும் இல்லாம குஷ்புவோட பின்னாடி தலையில வந்துட்டு ஒரு இரும்பு ராடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தால் வந்து தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. கழுத்துல வந்துட்டு ஒரு கோடாலி மாதிரி ஒரு ஆயுதத்தால் வந்து வெட்டியிருக்காங்க அப்படிங்கிறதும் கிளியரா தெரியுது. ஸோ அந்த பொண்ணை ரேப் பண்ண கிடையாது, ஆனால் கொலை பண்ணியிருக்காங்க. எதுக்காக கொலை பண்ணியிருக்கணும், யார் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரே சந்தேகமாக தான் இருந்துட்டு இருக்கு. போலீஸ் வந்து அந்த ஏரியாவில் ஏதாவது தடயங்கள் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த ஊரை சுற்றியும் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஏரிக்கு பக்கத்திலே வந்துட்டு சுவாமி நாராயணன் கோயில் வந்து அந்த ஏரிக்கு பக்கத்திலே தான் இருக்கு. அந்த கோயிலில் வந்து சிசிடிவி இருக்கிறத போலீஸ் பார்க்குறாங்க. அந்த கேமராவில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது. அங்கேயும் ஆல்ரெடி வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து தொலைஞ்சு போச்சு. ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் வந்து மிஸ் ஆயிருக்கு. ஸோ மற்ற கேமராலாம் வந்துட்டு போலீஸ் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஹார்ட் டிஸ்கை வந்துட்டு ஒரு பையன் வந்து திருடிட்டு போனது கிளியரா தெரியுது. அந்த பையனுக்கு ஏஜ் வந்து ஒரு 16 வயசு 17 வயசு இந்த ரேஞ்ச் தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபேஸ் வந்து கிளியரா தெரியுது. அந்த பையன் யாருன்னு பார்க்கும்போது அதே ஊரை சேர்ந்த ஜெய் அப்படின்ற ஒரு 17 வயசு பையன் தான். இந்த பையன் வந்து குஷ்பு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 3 வீடு தள்ளி தான் இந்த ஜெயோட வீடு இருக்குது. இந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீ எதுக்காக வந்து இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் வந்து திருடுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அவன் வந்து இந்த கொலையை பண்ணினது நான் தான், அந்த கொலையை பண்ணினது நான் தான் சொல்லிட்டு இந்த சிசிடிவில என் ஃபேஸ் வந்து பதிவாயிருக்கும், அதனால வந்துட்டு ஹார்ட் டிஸ்க் வந்து நான் திருடுனேன்னு சொல்லி அந்த கொலையை பண்ணினதையும் ஒத்துக்கிட்டான். அந்த சிசிடிவியை திருடுனதும் வந்து அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான். இந்த ஜெய் யாரு, எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி கேரக்டர் வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது யாருமே நல்ல விதமா சொல்லவே கிடையாது. இவன் கூட படிச்ச பொண்ணுங்களா இருக்கட்டும், அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாருமே இவன் கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் வெளில வந்ததுக்கு அப்புறம் நிறைய பொண்ணுங்க வந்துட்டு என்கிட்டயும் தப்பா நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பொண்ணுங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜெய் வந்து கேரக்டர் சரியில்லாதவனா இருக்கும்போது இந்த குஷ்பு வந்துட்டு வயசுல சின்ன பையன் அப்படின்றதுனால குஷ்பு வந்து இவனை எப்பவுமே வந்துட்டு தம்பி தம்பின்னு தான் கூப்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனாலும் இவங்க வந்து தம்பி தம்பின்னு கூப்பிடுறது வந்து இவனுக்கு வந்து சுத்தமா பிடிக்கவே கிடையாது. இந்த குஷ்புவை வந்து எப்படியாவது நம்ம வந்து அடைஞ்சே ஆகணும்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்று பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனா இது வந்து குஷ்புவுக்கு தெரியாது. இந்த மாதிரி அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டில் யாரும் இல்லாத டைமா பார்த்து குஷ்புவை எப்படியாவது ரேப் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்றான். அந்த மாதிரி இருக்கும்போது தான் டிசம்பர் 11ஆம் தேதி குஷ்புவோட அப்பாவும் அம்மாவும் மேரேஜுக்கு கிளம்பி போகும்போது வீட்டில் யாரும் இல்லை, குஷ்பு மட்டும் தனியாக இருக்கிறத கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு குஷ்புவோட வீட்டுக்கு நேராக வந்துட்டு இது மாதிரி என்னோட புக்கெல்லாம் வந்துட்டு வீட்டு மேலே இருக்கு, அது இல்லாமல் நிறைய புக்கு இருக்கு, அதெல்லாம் எடுத்து கீழே வைக்கணும், அடுக்கி வைக்கணும். ஸோ என்னால் வந்து தனியாக பண்ணுறதுங்கிறது ரொம்ப லேட் ஆகும், நீயும் வந்தீங்கன்னாக்க அதை வந்து எடுத்து அடுக்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு குஷ்புவை ஹெல்ப் கேட்குறான். குஷ்புவும் வந்துட்டு ஒரு புத்தகம் விஷயம் தானே, ஹெல்ப் தானே கேட்குறான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. ஜெயோட வீட்டுக்குள்ள வந்துட்டு குஷ்பு நுழைஞ்ச உடனே டக்குன்னு அவன் என்ன பண்றான்னா கதவை சாத்தி தாழ்பால் போடுறான். குஷ்பு வந்து எதுக்குடா கதவை சாத்துற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு அந்த பொண்ணை வந்துட்டு இவன் வந்து ரேப் பண்றதுக்கு முயற்சி பண்றான். ஆனா அந்த பொண்ணு வந்து தள்ளி விட்டுறாங்க, இவனால ரேப் பண்ண முடியல. கோபமான ஜெய் என்ன பண்றான்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இரும்பு ராடு எடுத்து குஷ்புவோட தலையில வந்து ஓங்கி அடிக்கிறான். ரத்தம் பயங்கரமா வருது. குஷ்பு வந்து தலையில அடிபட்டதோட ஓடி போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாத்ரூமுக்குள்ள போயிட்டு கதவை வந்து சாத்திக்கிட்டாங்க. என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து சத்தம் போடுறாங்க. இந்த விஷயம் இவனுக்கு வந்து ஒரு பயத்தை கொடுக்குது. என்ன அப்படின்னா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துற விஷயம் வந்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்க யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னாக்க இந்த சம்பவம் எல்லாமே தெரிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு வேகமா வந்துட்டு பாத்ரூமோட கதவை தள்ளி தாப்பால உடைச்சிக்கிட்டு உள்ள வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோடாரி எடுத்து கழுத்துலேயே வெட்டி அந்த பொண்ணை அங்கனே வந்து கொண்டாடுறான். கொலை பண்ணினாம அந்த பாடியை வந்து இமீடியட்டா டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த பையனோட அப்பா அம்மாவும் வீட்டுக்கு வந்துடலாம், அதே மாதிரி மேரேஜுக்கு போயிட்டு வந்த குஷ்புவோட அப்பா அம்மாவும் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்கனாலும் சிக்கலாயிடும். அதனால பாடியை வந்து டிலே பண்ணாம டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணோட பாடி மேல வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரை சுத்தி அதுக்கு மேல வந்துட்டு ஒரு சாக்கு பையை சுத்தி அதுக்கு மேல அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தையை வந்து சுத்திட்டு அந்த உடஞ்சி போன அந்த தாழ்பால் இவன் மேலே பட்டிருக்கிற அந்த கரைப்பட்ட அந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்து அந்த மெத்தைக்குள்ளே வச்சுட்டு அவனோட ஸ்கூட்டி எடுத்துட்டு ஆக்டிவா ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு முன்னாடி வச்சுட்டு கொண்டு போயிட்டு அந்த ஊரோட எண்ட்ல இருக்கக்கூடிய ஏரியில தூக்கி கொண்டு போய் போட்டுறான். இந்த பொண்ணு காணாமல் போனதுல இருந்து போலீஸ் வந்து தீவிரமா தேடிட்டு இருக்காங்க, விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு பார்க்கவும் இந்த பாடி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு
அந்த தூக்கி போட்டதுக்கப்புறம் மறுநாள் போய் பார்க்குறான். அந்த பாடி வந்து உப்பி போய் மேலே வந்து மிதந்துட்டு இருக்கிறத பார்த்துட்றான். ஓகே, எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற பயத்தில் என்ன பண்ணுறான்னா, நிறைய விறகு கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாடி மேலே வந்து போட்டு வைக்கிறான். ஆனாலும் எதுவும் பண்ண முடியல. எப்படியும் போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. உடனடியாக என்ன பண்ணுறான்னா, தடையை தளிக்கணுங்கிறதுனால அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஏரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாமி நாராயணன் கோயிலில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜில் நம்ம ஃபேஸ் பதிவாயிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம திருடி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட் டிஸ்கை வந்து திருடிட்டு வந்துடுறான். இந்த சம்பவம் வந்துட்டு பரபரப்பாக பேசப்பட்டப்ப எல்லா நியூஸ் சேனல்லையும் அந்த பாடி மிதக்கிறத வந்து எல்லாரும் காட்டும்போது ஜெயோட அப்பாவும் அம்மாவும் பார்க்குறாங்க. அந்த பெட்டோட அந்த மெத்தை வந்துட்டு நம்மளோடது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது. அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கரைப்படிஞ்ச ட்ரெஸ்ஸும் நம்ம பையனோடது, அந்த தாழ்பால் வந்து நம்ம வீட்டோடதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிளியராக தெரியுது. ஸோ நம்ம பையன்தான் அந்த கொலை வந்து பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு கேட்குறாங்க. அவனும் வந்துட்டு நான் தான் அந்த கொலை பண்ணினேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். இப்போ என்னதான் கொலை பண்ணினாலும் தன்னோட பையனாச்சின்னு சொல்லிட்டு அந்த கொலையிலேருந்து அவனை தப்பிக்க வைக்கிறதுக்காக உடனடியாக வந்து தடயத்தில் மறைக்கிறதுக்கு அவங்க அப்பாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாத்ரூம் தாழ்பால் உடைச்சதை வந்து இமீடியட்டாக புதுசாக ஒன்று போடுறாங்க. அந்த செவுத்துலலாம் வந்து ரத்தக்கரை படிச்சிருக்குது. அந்த ரத்தக்கரையை போக்குறதுக்காக இமீடியட்டாக வந்துட்டு புதுசாக வந்து பெயிண்ட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மாதிரி தடயத்தில் அழிச்சு வச்சுட்டு தன்னோட பையனை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினச்சிருந்துருக்காங்க. ஆனால் கடைசியில் மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஜெயும் சரி, அவங்க அப்பா அம்மா 2 பேர், மொத்தம் 3 பேரையுமே வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த சம்பவத்தில் அந்த ஜெய் மேலே மட்டும்தான் தவறா, இல்லை அவனுக்கு ஹெல்ப் பண்ணின அவங்க அப்பா அம்மா மேலேயும் தவறா அப்படின்றத பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நிறைய பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா பாலியல் துன்புறுத்தல் நிறைய பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. முன்ன பின்ன தெரியாதவங்க, இல்லை உங்களோட ஃப்ரெண்டோட அண்ணன், ஃப்ரெண்டோட தம்பி அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு யார் கூடயும் பேசிட்டு இந்த மாதிரி தனியாக போகிறது இந்த மாதிரிலாம் வச்சுக்க வேண்டாம். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் யார் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட மட்டும் நீங்கள் வந்துட்டு தனியாக எங்கே வேணாலும் போங்க வாங்க. மற்றபடி முன்ன பின்ன தெரியாதவங்க, உங்களோட ஃப்ரெண்டோட அண்ணன், ஃப்ரெண்டோட தம்பி, அவங்கள நான் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன், அவங்க என்ன சிஸ்டர்னு தான் கூப்பிடுவாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டுலாம் எங்கேயும் போகாதீங்க. ஏன்னா பேசுறது ஒரு மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பையனோட கேரக்டர் வெளில வருது. அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடந்தாதான் யாரோட உண்மையான முகமும் வந்து அதுக்கப்புறம் தான் வெளியே தெரிய வரும். ஸோ பெண்கள் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.